கடவுளே. ஹலோ கிரீன் ஷர்ட். ஐயோ லூசு கிட்ட மாட்டிக்கிட்டேன். எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? இப்ப தெரியுதா? ஒருத்தங்கள பார்த்து ஒருத்தங்க பயந்து ஓடுனா எப்படி இருக்குன்னு இப்ப தெரியுதா? அன்னைக்கு நீங்க மட்டும் என்ன பார்த்து பயந்து ஓடுனீங்க, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு இப்போ ஒன்றும் பயம் கிடையாது. பயம் இல்லைன்ட்டு அப்படியே பின்னாடி போறீங்க. என் கூட காஃபி சாப்பிட வரீங்களா? ஓ எஸ். உங்க பேர் என்ன? மைதிலி. என்னை காதலி. ஹலோ. ஹலோ படத்தோட பேருங்க. ஷோ. உங்க பேர் என்ன? என் பேரு மதன் குமார். வேணா மதன் கூப்பிடுங்க. ஏங்க சின்ன வயசுல 2 முட்டை அப்படியே கடிக்காம முழுங்கிட்டீங்களா? இல்லையே. இல்ல ரெண்டும் இங்க கண்ணா வந்து நிக்குதே, அதான் கேட்டேன். ஹலோ இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன். ஹலோ ஏங்க இப்படி டென்ஷன் ஆவறீங்க? உட்காருங்க. என்னங்க நீங்க பிபி பேஷண்ட் மாதிரி இப்படி டென்ஷன் ஆவறீங்க? யார் டென்ஷன் ஆனா? இது டென்ஷன் தானே. இப்ப பாத்தீங்களா? யார் டென்ஷன் ஆனா? அடேங்க அப்பா, என்ன சின்ன பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்றீங்க? ஆமா நம்ம காஃபி சாப்பிட தானே வந்தோம். நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன். இந்த ரேப் நடந்த விஷயத்தை பத்தி இவங்கிட்ட கேட்கலாமா வேணாமா? ஏற்கனவே நம்மள லூஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ இதை பத்தி வேற இவங்கிட்ட கேட்டேன், நம்மள முழு லூஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணி காலேஜ் பூரா சொல்லிடுவான். நான் வேணாம். இந்தாங்க காஃபி. தேங்க்யூ. நம்ம வேற ஏதாவது பேசுவோங்க. சாரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன். பேரண்ட்ஸ் அமெரிக்கால இருக்காங்க. எனக்கு அங்கே போக பிடிக்கல. எனக்கு மெட்ராஸ் தான் பிடிச்சிருக்கு. ஏங்க நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? இவன் எதுக்கு லவ் பண்றீங்களாலாம் கேட்குறான். ஒருவேளை நம்ம யாரையும் லவ் பண்ணலன்னு சொன்னா ஐ லவ் யூன்னு சொல்லி டக்குன்னு கை பிடிச்சாலும் பிடிச்சிருவான். மோசமான ஆளு. வேணாம், நமக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிடலாம். அதான் நல்லது. ஒரு கேள்வி கேட்டா ஒரு ரியாக்ஷன் கொடுங்க. ஏங்க இத்தனை ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? ஹலோ இங்க பாருங்க, நான் லவ் பண்றேன். ஐ ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட். வெரி குட். எல்லாருமே லவ் பண்ணணும். ஐ அம் ஹாப்பி யூ ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட். என்ன அவன் நம்ம அப்படி நினைச்சா இவன் எப்படி பேசுறான்? ஒருவேளை இவன் நல்லவனா இருப்பானோ? சரி டைம் ஆயிடுச்சா, அப்ப நான் கிளம்பட்டா? ஆமா இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா. பாத்தீங்களா இப்படி பயப்படுறீங்க? பயப்பட மாட்டேன் தானே சொன்னீங்க. சாரி. ஐய ஏன் இப்படி கத்துற? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன்யா. இப்பதான் என் சட்டை மாட்டிட்டு இருக்கேன். வரேன் வை. சரியான லூசு. ஃபோன் பண்ணி வீட்டுக்கு சாப்பிடலாம் கூப்பிடுறாளே. இந்த லூஸோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப டீப்பா போய் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஹாய். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சம் மோர் ரைஸ்? வேணாம் போதும். என்னாச்சு? அதுவா, அது எனக்கு தெரியாதா? நைட்ல தண்ணி அடிச்சிட்டு பைக்ல போகும்போது எங்கேயாவது விழுந்திருப்ப. ரொம்ப அறிவு. அப்போ என்னாச்சு? அது வெக்கமா இருக்கு. பரவாயில்ல சொல்லலாம். அது என் வைஃப் கிஸ் பண்ணும்போது கடிச்சிட்டா. வைஃபா? ஆமா. என்ன சொல்ற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. லவ் மேரேஜா? இல்ல. அரேஞ்ச் மேரேஜா? இல்ல. அப்போ ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? உன்ன மாதிரி அழகான பொண்ணு சூசைட் பண்ணிக்க போனா, தடுத்து நிறுத்தினேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா, பண்ணிக்கிட்டேன். அவி சீன் திஸ் அலைப்பாயுதே ஃபிலிம். அந்த படத்துல வர மாதிரி அவ வீட்டில் இருக்கா, நான் என் வீட்டில் இருக்கேன். கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்கல தெரியுமா? ஸோ எப்பயாச்சும் இந்த மாதிரி மீட் பண்ணும்போது உணர்ச்சி வசப்பட்டு கிஸ் பண்ணும்போது கடிச்சிருவா. அதான் சாப்பாடு சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக சாப்பிட்டேன். கை கழுவுறதுங்க அங்க. ஹாய். என்ன உன்னை கிளாஸ்லயே காணோம்? ஆஹா
நேத்து லிப்பாட்டு இன்னைக்கு ஏதாவது பண்ணுமே. என்ன பண்ணலாம்? ஓ, இன்னைக்கு ஏதாவது பண்ணுமே. என்ன பண்ணலாம்? யாரா அது? பேக்கப் ஆக வேண்டிய வயசுல இதுக்கெல்லாம் மேக்கப். ஸ்பென்சர் பிளாசா மாதிரியே இருக்கு. எவனும் கிளாஸ் ரூமுக்கே போக மாட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, யா மே ஹேவ் யுவர் லிப்ஸ்டிக் ப்ளீஸ்? எதுக்கு? இல்ல, இங்க ஒரு லிப் மார்க் போடணும். என்கிட்ட லிப் ஸ்டாம்பே இருக்கு, வேணுமா? ஓகே, போதுமா இது? இது போதும். இதுதான் லிப் ஸ்டாம்பா? இனிமே நினைச்ச நேரத்துக்குலாம் வாங்கிக்கலாம். மதன், ஹாய். ஹாய். என்ன சாக் பீஸே இல்லாம போர்ட்ல கிறுக்கிற மாதிரி கிறுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, கணத்துல லிப்ஸ்டிக். அப்படியா? போயிடுச்சா? இந்த பக்கம் போட்டது நாங்க தான், எங்களுக்கு தெரியாதா? ஆன் த வேல அர்ஜென்ட்டா வரும்போது லவர் கிஸ் பண்ணிட்டா. லவரா? ஸ்டூபிட் இடியட். உன் வைஃப் பாவம்ல, உன்னையே நம்பி உனக்காக வாழ்றாள. அவளுக்கு எப்படி ஒரு துரோகம் பண்ண முடியுது? இதெல்லாம் பச்சை பாவம் எனக்கு தோணல. எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? உனக்கு மனசாட்சி இல்லையா? நீ உருப்படவே மாட்டே. உன்னை சும்மா விட கூடாது. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் இருக்கா? என் லவ்வர் தான் எனக்கு வைஃப் தான் எனக்கு லவ்வர். என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டானா லவ்வர்னு சொல்லுவேன், கஷ்டப்படுத்தினானா வைஃப்னு சொல்லுவேன். அது அவன் மூட பொறுத்து இருக்கு. சாரி வெரி சாரி. ப்ளீஸ் யா, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ. என்ன ப்ளீஸ். இன்னும் குஷில இருந்து நீங்க திருந்தவே இல்ல, ரியாக்ஷனையும் மாத்தவே இல்ல. என்ன உளறான்? ஓ சாரி. என்ன வேணும் உனக்கு? உன் வைஃபை பார்க்கணும். வைஃபா? ஆமா. திடீர்னு வைஃபை பார்க்கணுன்றாலே. என்னாச்சு? சரியான லூஸ் கேள்வி கேட்டுட்டே இருக்கா பார். மதன். அதுவா? பார்க்கலாம். ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கே. என்ன ப்ராப்ளம்? இல்ல, உன்ன மாதிரி ஒரு அழகான புத்திசாலி பொண்ணோட என்ன சேர்த்து வச்சு பார்த்தான்னு வச்சுக்கோ, என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகுமா? ஒன்னே சேர்த்து வச்சு ஏவிஎம்க்கு ஒரு படம் எடுத்து தேவி தேட்டர் ரிலீஸ் பண்ணி 200 நாள் ஓட்டிடுவா. அவ அப்படி ஒரு சந்தேக பிராணி. சொன்னா நீ நம்ப மாட்ட. டிவில ஒரு பொண்ணு நியூஸ் படிச்சானா கூட தலையை குனிஞ்சிட்டே கேட்க சொல்லுவா தெரியுமா? ஐயோ, அப்படின்னா வேண்டாம். மதன், இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டாம், பட் அட்லீஸ்ட் தூரத்துல இருந்து பார்க்கணும். தூரத்துல இருந்தா? ப்ளீஸ், நான் பார்க்கணும். விட மாட்டா போல் இருக்கே. சரி, ரெடி பண்றேன். ரெடியா? இல்ல, நீ அவளை பாக்குறதுக்கு ரெடி பண்றேன்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. ஓ, எப்போ? நாளைக்கு. என்ன டைம்? நானே சொல்றேன். எங்க? யோசிச்சு சொல்றேன். கண்டிப்பா நாளைக்கு நீ அவளை பார்க்கலாம். கொஞ்சம் போறியா? லைப்ரரி. சரியான லூஸ். பொண்ணுங்க இருக்கிற இடம் இது. வா. எங்க இருக்காங்க உன்னோட வைஃப்? டைம்க்கு வந்துருவாங்கன்னு சொன்ன. எங்க இருக்காங்க? ஹலோ. ஐயோ, இரு. என்ன ஓவர் பண்ண பாக்குற? உன் வைஃப் யாருன்னு உனக்கே தெரியலையா? தெரிஞ்சா காட்ட மாட்டேனா? இந்த பொண்ணு ஓரளவுக்கு ஓகே. ஐயோ, ஏய், வா. ஏன் ஓடிற? வா இப்படி. அது பாரு, அவதான் என் வைஃப். இங்க. ஏய், எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. பாத்தியா, சூசைட் பண்ணிக்க போன ஒரு பொண்ணுக்கு எப்படி ஒரு லைஃப் கொடுத்திருக்கேன் பாத்தியா? அவளும் சும்மா சொல்லக்கூடாது. என்ன கேட்காம ஒரு 100 rupees கூட எடுக்க மாட்டா. எக்ஸ்கியூஸ் மீ, 100 rupeesக்கு சேஞ்ச் இருக்குமா? சேஞ்ச் இல்லைங்க. 100 rupeesக்கு சேஞ்ச் இல்ல. உனக்கெல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அவளுக்கு நீ பாய் ஃப்ரெண்ட். நான் ஆட்டோக்காரங்கிட்டே வாங்கிக்கிறேன். இவ எப்பவுமே இப்படிதாயா, சரியான சில்லற கேஸ். சும்மா சில்லற வேணும். அவங்க அப்பா ஒரு சில்லறப்ப, அதான் இப்படி பேசிட்டு போறான். என்னலாம் சொல்லி ஏமாத்திருக்க? சூசைடா? அலைன் பை தி செல்ல? லவர் தான் வைஃப் தான் லவர்? என்னலாம் சொல்லி போய் சொல்லிருக்க? எனக்கு டவுட். அதான் வைஃபை கூட்டிட்டு வா, பார்க்கணும்னு சொன்னேன். நல்லா மாட்டியா? நில்ல. ஏய். ஹலோ, என்ன ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் மதனை பார்க்கவோ பேசவோ பழகவோ கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு போனேன்ல.
அந்த மைத்தி தான் நானு. அன்னைக்கு உன்கிட்ட சொன்னதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அது நல்லதுக்கு தான். இப்போ நான் சொல்ல போறதை இந்த காதுல நல்லா வாங்கிக்கோ. ஆனா அந்த காதுல விட்டுறாத. மதன் ரொம்ப நல்லவன். நான் அவனை காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், நிறைய குழந்தை பெற்றுக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். காலம் பூரா அவன் என் கூட இருக்கணும், அதை நீ பாத்துக்கோங்க. ம்